கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாள் வேதாகம ஜெப வேளை நிகழ்ச்சிக்காக ஆபிரகாமின் விண்ணப்பம், பிரேயர் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொன்ன காரியத்தை ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுரவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் வானத்துக்கு நேராக கையை உயர்த்தினார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய சோதோமின் ராஜாவை பார்த்து எந்த ஒரு கோரிக்கையும் அவர் கேட்கவில்லை. நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன காரியத்தை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிறனுக்குள்ள யாதொன்றை நாம் இச்சிக்க கூடாது, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளையை மோசேயின் மூலமாக தந்தளினார். இந்த கட்டளைகள்லாம் கிடைப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாம் அந்த விசுவாசத்திலே அவர் இருந்தார். நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சோதோமின் ராஜாவை பார்த்து சொன்னார். எனக்கு ஒரு தேவை இருக்கும் என்றால் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அன்பான தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் விசுவாச சந்ததியே, நீங்கள் ஒரு தேவை இருக்கும் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல உங்களுடைய தேவையை தேவன் நிச்சயமாக சந்திப்பார். எபிரேயர் 11வது அதிகாரம் 8-9 எபிரேய ஆசான் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். He was dwelling in tabernacle with Isaac and Jacob, the heirs with him of the same promise. கூடாரங்களிலே குடியிருந்திருக்கிறார். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே அவர் குடியிருந்தாராம். பரதேசியை போல சஞ்சரித்து வந்தார். எபிரேய ஆசான்
சொல்லும்போது சொல்றாரு, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவர் கீழ்ப்படிந்தார். தன் தேசம், தன்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கடந்து செல்கிறார். புறப்பட்டு போகும்போது விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். கர்த்தர் அதை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தேசத்தையும் வீட்டையும் உறவுகளையும் விட்டுவிட்டு கடந்து செல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 2-5 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்போது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் கடந்து செல்கிறார். அவருக்கு அங்கே ஒரு அடி நிலம் கூட அவருக்கு சொந்தமாக இல்லை. விசுவாசத்திலே கடந்து செல்கிறார். விசுவாசத்திலே வராத எல்லாமே பாவம் என வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஒரு அடி நிலம் கூட இல்லை, ஆனால் தேவன் அந்த தேசத்தையே நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு அடி நிலமும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை. ஆனால் என்ன சொல்றார் தேவன்? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லுகிறார். காணாததை விசுவாசிப்பது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை உடையவராக ஆபிரகாம் இருந்தார். பரலோக பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடியவராக இருந்தார். கலாத்தியர் 3:9 வாசிக்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வாதிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாச மார்க்கத்தில் இருப்பார்கள். விசுவாச மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம், அதான் விசுவாச மார்க்கம். ஆபிரகாம் வழியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த விசுவாச மார்க்கத்திலே பிறந்தார். அந்த விசுவாச மார்க்கத்திலே நாம் இணைக்கப்படுகிறோம். So then they that are of faith are blessed with faithful Abraham. விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். இரண்டாவது, ஆபிரகாமை பற்றி நாம் மேலும் வாசிக்கும் போது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவன் கடந்து செல்லும்போது அவனோடு கூட லோத்தும் கடந்து சென்றான். இந்த லோத்து சோதம் குமாராவிலே குடியிருக்கின்றார். இந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்காக தேவதூதர்கள் போகிறார்கள்.
அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23 25 வசனங்கள். அப்போது ஆபிரகாம் சபீமமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ? லோத்து ஒரு நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க என்று நாம் வாசிக்கிறோம். ஆக சோதோம் குமாரா பட்டணத்தில் லோத்து ஒரு நீதிமானாக இருந்தான். அதனால அவன் காக்கப்பட்டான். அதனால அவர் கேட்கிறார், ஆபிரகாம் தேவதூதர்களை பார்த்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தமாக அந்த ஸ்தலத்தை அல்பீரோ என்று கேட்கிறார். துணிந்து பேசுகிறார். ஆபிரகாம் தேவ தூதரோடு கூட துணிந்து பேசுகிறார். அதற்கு கர்த்தருடைய பதில் என்னவாக இருந்தது? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். 50 பேர் இருந்தால் போதும், அந்த ஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன். இந்த கண்பானவர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அழிவு உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது நாம் என்ன நினைக்க தோன்றுகிறது? ஒருவேளை அங்கே நீதிமான்கள் இல்லையோ? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு சோதம் குமாராவுக்கு அந்த சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு அதே வண்ணமாக சில இடங்களிலே நடந்து கொண்டு வருகிறது. அக்கிரமம் அதிகமாய் கொண்டு வருகிறது. ஜனங்கள் வாழ்வை வெறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். அன்றைக்கு சோதம் குமாரா பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் கூட அதை அழிக்க மாட்டேன்னு தான் சொல்றார் கர்த்தர். 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்ப 50 நீதிமான்கள் கூட சோதம் குமாரா பட்டணத்திலே இல்லை என்றுதான் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் ஆபிரகாம் தேவ தூதர்களை விடுவதாக இல்லை. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27-28 வசனங்கள். அப்போது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ரொம்ப துணிந்து பேசுகிறார் அந்த தேவ தூதரோடு கூட. ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 50லிருந்து 5 பேரை குறைச்சு 45ஆக குறைச்சிட்டார். ஆனால் கர்த்தரும் என்ன சொல்லுகிறார்? 45 நீதிமான்களே அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். பின்னும் அவரோடு கூட அவர் பேசுகிறார் ஆபிரகாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 29வது வசனம். என்ன பேசுகிறார்? அவர் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு பேச துணிவு வந்து விட்டது. 50 சொன்னாரு, 45 சொன்னாரு, இப்ப 40க்கு வந்துட்டாரு. நம்மெல்லாம் சில சமயம் அப்படியே கோபம் கொள்ள ஆரம்பித்து விடுவோம். எத்தனை முறை கேட்பீர்கள்? ஒரு முறை கேட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அங்கே கர்த்தரோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே
40 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அதை அழிப்பதில்லை என்று அங்கே சொல்லுகிறார். பின்னும் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். 50லிருந்து 45 ஆக்கினாரு, அப்புறம் 40 ஆக்கினாரு. இப்ப அங்கே 30ஆக மாற்றுகிறார். 35க்கு அவர் கேட்கல, 30ஆக கேட்கிறார். 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். 10 குறைச்சிட்டாரு. அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் இன்னும் இறங்கி வர்றார். 30 பேர் இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பாருங்கள். மன்னிப்பை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அவர் மன்னிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நீதிமான் எழும்ப வேண்டும், அதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் எந்த அளவிலே போய்கொண்டிருக்கிறது? சோதோம் கொமோரா பட்டணத்தை போல போய்கொண்டிருக்கிறது. இதில் நற்செய்தி பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒருவரும் கெட்டுப்போவதே தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் ஆபிரகாம் பேச துணிகிறார். ஆதியாகமம் 18:31. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவருடைய பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். 30லிருந்து டக்குன்னு 10 குறைச்சிட்டாரு, 20. அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 20 பேர் இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். மேலும் ஆபிரகாம் பேசுகிறார், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. தேவன் கோபம் உள்ளவர். அதனால ஆபிரகாம் சொல்றார், கோபம் வராதிருப்பதாக. நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். He said, oh, let it not the Lord be angry, and I will speak you but this once. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் என்று கேட்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 32வது வசனம். அப்போது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரே ஒருத்தரை தவிர அங்கே யாருமே நீதிமான்களே இல்லை. 10 பேர் இல்லை. லோத்து மாத்திரம்தான் இருக்கிறார். லோத்து அங்கே போய் குடியேறினவர். சோதோம் கொமோராவிலே குடியேறின ஒரு நபர் தான் லோத்து. குடும்பத்தோடு இருந்தார். நீதிமானாகிய அந்த லோத்து மாத்திரம் காக்கப்பட்டான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவனுடைய குடும்பத்தை நான் காண்பிக்கக்கூடிய மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொன்னார். திரும்பி பார்க்காமல் ஓடிப்போங்கள் என்று சொன்னார். ஆனால் லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாக மாறிவிட்டால். அந்த உப்புத்தூண் இன்றும் அந்த பகுதியிலே நிற்கிறது. நாங்கள் அதை பார்த்தோம். அன்பானவர்களே, இன்றும் சாட்சியாக அது இருக்கிறது. ஆனால் அந்த பட்டணம் முழுவதுமாக கந்தகத்தினாலே அழிக்கப்பட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழிக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு மோசமான முடிவு பாருங்கள் சோதோம் கொமோராவுக்கு ஏற்பட்டது. தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. ஆபிரகாம் தேவனோடு பேசும்போது அதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. ஏன்னா அந்த பட்டணம் அவ்வளவு மோசமாக ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையிலே மாபெரும் குற்றமாக அது காணப்பட்டது. அதனாலே அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அங்கே ஆபிரகாம் லோத்தின் நிமித்தமாக
50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ என்று கேட்டு அப்படியே படிப்படியாக 10 நீதிமான்கள் வரைக்குமாக கர்த்தரோடு கூட உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அதை அழிப்பதில்லை என்று கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆபிரகாம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த அபிமெலேக்கு உடைய வீட்டார் கற்பங்களை எல்லாம் தேவன் அடைத்து வைத்திருந்தார். ஆபிரகாமும் சாராளும் அங்கே இருக்கிறார்கள். சாராளை சகோதரி என்று அவன் சொல்லுகிறான். ஒரு வகையில் ஆபிரகாமுக்கு அவள் சகோதரி தான். அதனாலே அவன் எந்த விதமாக சொன்னான். இதனாலே அபிமெலேக்கு வீட்டாருடைய கற்பங்களை எல்லாம் தேவன் அடைத்தார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. அவனோ வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அப்பொழுது ஆபிரகாம் அபிமெலேக்கு வீட்டாருக்காக வேண்டுதல் செய்கிறான். வேண்டுதல் செய்யும்போது அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் தேவன் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பிள்ளையே இல்லாத ஆபிரகாம் இவர்களுக்காக ஜெபம் செய்யும்போது அவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைத்தது. எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இன்றைக்கு சமுதாயம் குழந்தை இல்லாதவர்கள் என்று சொன்னாலே சற்று ஓரம் கட்டி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்கள் என்று கருதுவார்கள். கிறிஸ்தவ வட்டாரங்களில் கூட அது நடைபெறுகிறது. திருமணம் நடத்தி வைக்கிறார் என்றால் அவர் சீரு சிறப்புமாக இருக்க வேண்டும். அவர்தான் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! இங்கே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். அபிமெலேக்குக்காக அவன் ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கே குழந்தை இல்லை. ஒருவேளை அபிமெலேக்கு அவர்களை பார்த்து உனக்கே குழந்தை இல்லை, எங்களுக்காக நீ ஜெபம் பண்ண தேவன் என்ன குழந்தை எங்களுக்கு கொடுத்துருவாரா என்று அவன் நினைக்கவில்லை. ஒருவேளை இன்றைய சமுதாயம் இருந்தால் அதை நினைத்திருக்கும். ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்ட பிதாவாகிய தேவன் அந்த அபிமெலேக்கு வீட்டாரை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய கற்பங்களை எல்லாம் தேவன் கற்பந்திருக்கும்படியாக கிருபை செய்தார். பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எத்தகையது என்பதை எண்ணி பாருங்கள். அவன் பெயர்சபாவிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனம். அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான் பிதாவாகிய தேவனை. ஒரே தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு மகனாக ஆபிரகாம் இருந்தார். எந்த விதமான உச்சிதமும் அவனுடைய கைகளிலே இல்லை. வெறும் கையனாக இருக்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டான், தன்னுடைய தேசத்தை விட்டான், தன்னுடைய மற்ற காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கக்கூடிய தேசத்திற்கு வெறும் கையனாக போகின்றான். அப்போது அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய மனைவி, அவனோடு கூட லோத்து, அவனுடைய உடைமைகளோடு கூட கடந்து செல்கிறார்கள். விசுவாசத்திலே கடந்து செல்கிறார்கள். அவனை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது
கடற்கரை மணலத்தினையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த விதமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலக அளவில் அவனுடைய சந்ததி பறந்து விரிந்து இருக்கிறது. உலக அளவிலே கிறிஸ்தவர்கள் முதன்மையான இடத்துல இருக்கிறார்கள். 240 கோடிக்கு மேலாக இருக்கிறார்கள். முதலாவது இடத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை சிறப்பான ஒரு ஆசீர்வாதம்! ஒரு பிள்ளை கூட அவனுக்கு கிடையாது. அந்த சூழ்நிலையிலே அவனை ஆசீர்வதிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தினையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் பாத்திரவானாக இருந்தான். கர்த்தரே நம்பிக்கையாக இருந்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தான். தன்னுடைய பொருட்களை அவன் இச்சிக்கவில்லை. தனக்கு தேவை என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான் ஆபிரகாம். இன்றைக்கு நீங்கள் நானும் அவனுடைய விசுவாச சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், உமக்குண்டான யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னார். அதனாலே பிதாவாகிய தேவன் அவனை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சந்தரித்தான். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஒரு அடி நிலம் கூட அவனுடைய கையாட்சிக்கு தேவன் கொடுக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையோடு போனான். அந்த தேசத்தை தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட போனான். இன்றைக்கு நம்மிலே சிலர் ஊழியத்திற்காக அழைக்கப்படுகிறோம். என்ன கொடுப்பீர்கள்? வாகனம் கொடுப்பீர்களா? மாத உதவித்தொகை கொடுப்பீர்களா? சபை கட்டடம் கட்டி கொடுப்பீர்களா? வீடு கட்டி கொடுப்பீர்களா? எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைப்பீர்களா? இத்தனை கேள்விகளை கேட்கிறார்கள். ஆபிரகாம் தேவனை பார்த்து என்ன கேட்டான்? அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். லோத்துக்காக அங்கே கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான். சோதோமில் இருக்கிறதான லோத்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு சகோதரருக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்பட்டதே. தேவன் அந்த விதமாக சோதோமிலே குடியிருந்த லோத்தை ரட்சித்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய விசுவாசத்தை நாமும் பெற்றவர்களாக அந்த விசுவாச மார்க்கத்திலே நாம் இருப்போம் என்றால், விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நீங்கள் மாறுங்கள். ஒருபோதும் அதை எழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நாங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஆபிரகாமை போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் பிதாவாகிய தேவன் அறிந்தவராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஆபிரகாமை போல உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களை கரம் பிடித்து இந்த விசுவாச மார்க்கத்திலே தொடர்ந்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgentandglory
@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.